இதெல்லாம் காமிச்சா என்ன ஆகும்? 5 பீஸ் ஒரு பசூர். இது என்ன இருக்குங்க? வெஹக்கே ஷமா ஹாஷூர். இது வந்து பிளாக் மேஜிக் உடையறதுக்கு, எராடிகேட் பண்ணுறதுக்கு, எலிமினேட் பண்ணுறதுக்கு. சென்னையில் இருக்கிற முஸ்லீம்ஸ் பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க ஹிந்துஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. மோர் ஆஃப் ரிலீஜியன்ஸை பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இந்த லைப்ரரியில் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி நான் பார்த்ததில் ரிலீஜியனை வச்சு இங்கே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஹீலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, தாந்திரிக் மந்திரம்னு சொல்கிறாங்க. அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலீஜன், எல்லாரும் ரிலீஜன்லையுமே அது இருக்குது. உங்களோட பார்வை அதை பற்றி என்ன சார்? ஹீலர்ஸ் சொல்லி இருக்காங்க, அண்ட் ஃபேக் ஹீலரும் இருக்காங்க, ஜெனியூன் ஹீலர் நான் சொன்ன மாதிரி இருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த காலத்தில் அதே தான் பிஸ்னஸாக இருக்குது. அந்த பிஸ்னஸில் யார் லெஜிட்டிமேட் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க நாங்கள் வந்து சொல்ல முடியாது. நல்ல செய்கிறதுக்கு ஒரு வருஷம் உட்காடுறாங்க, அதோடு அவங்களுக்கு இன்கம் கம்மி வருது, பார்க்குறாங்க, கெடுதல் பண்ணுறது, நிறைய காசு வர்றது சொல்லி அந்த மாதிரி போயிடறாங்க. இப்போது லோக்கலி எடுத்தாக்கா உங்களுக்கு ஒரு ஹீலர் இருக்கிறான், ஹிஸ் டிமாண்டிங் 10 lakh to 15 to 20 lakh ஃபார் ஹீலிங் எ கேன்சர். ஹீலர்ஸ் இருக்காங்க, பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளாக் மேஜிக் எப்படி எராடிகேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு முன்னாடி நான் பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர், நீங்கள் ஒரு ஜோசப், நீங்கள் தான் மரியா, நீங்கள் தான் ராம், நீங்கள் தான் ரஹீம், நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் ஆல் இன் ஆல் எல்லா ரிலீஜன் ஒரு என்டிட்டி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை நான் சொல்லலை. நீங்கள் ராம், ரஹீம், மரியா, ஜோசப், அரவிந்த், எந்த ரிலீஜனாக உலகத்தில் உருவாகிற எல்லாம் மதம் சம்மதம். நீங்கள் உங்கள் பேர் ஒரு பேர் வைக்கிறேன் உங்களுக்கு, டெம்பரரி ஒரு பேர் உங்களுக்கு பேர் நான் வைக்கிறேன் ஏஞ்சலிஸ் சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட பேர் ராம், ரஹீம், எல்லாம் பேர் உங்களுக்கு.